இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான சிறுகதை சொல்லப் போகிறேன். அது மாரி என்ற குட்டிமான் பற்றியது. ஒரு காலை பச்சை புல்வெளியில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்த மாரி நிறமிகு பட்டாம்பூச்சியை துரத்தி ஓடிச் சென்றான். அவன் ஓடிக்கொண்டே தெரியாமல் ஒரு மந்திர காட்டுக்குள் நுழைந்து விட்டான். அந்த காடு சாதாரணமல்ல. மரங்கள் மெதுவாக ஒளிவிட்டன. மலர்கள் இனிமையான சத்தத்தில் பாடின. ஒளிரும் தீப்பூச்சிகள் மாரியை பார்த்து புன்னகைத்தது போல தோன்றியது. அந்த அழகைக் கண்டு மாரி ஆச்சரியத்தில் மூழ்கினான். ஆனால் சிறிது நேரத்தில் அவன் தானே வழி தவறிவிட்டதை உணர்ந்தான். காட்டின் ஆழத்திலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அவனுக்கு கொஞ்சம் பயமூட்டியது. ஆனால் அந்த நேரத்திலேயே மந்திரக்காடு அவனை காப்பாற்ற விரும்பியது போல் நடந்தது. ஒளிரும் பூச்சிகள் பாதையை சுட்டி காட்டின. பேசும் கொடிகள் மெதுவாக திசையை எடுத்து காட்டின. மாரி தைரியமாக அந்த வழியை பின்தொடர்ந்து நடந்தான். சிறிது தூரத்தில் ஒரு பிரகாசமான புல்வெளி தெரிந்தது. அங்கேதான் மாரியின் அம்மா அவனை தேடிக்கொண்டிருந்தாள். மாரி மகிழ்ச்சியில் குதித்து ஓடி அவளிடம் சேர்ந்து விட்டான். இந்த கதை நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. வழி தவறினாலும் பயப்படாமல் அமைதியாக யோசித்தால் தீர்வு கிடைக்கும்.